ஆண்டாள் திருவடிகளே சரணம் சரணம், அநேக கோடி சரணம் சரணம். இன்றைய டாபிக் மிக அற்புதமான ஒரு விஷயம். நேத்திக்கு சாயந்தரம் நம்மளுடைய சோமசுந்தர பெருமாளும் நம்மளுடைய மீனாட்சி தாயாரும் ரிஷப வாகனத்தில் வந்திருந்தாங்க. வாகனங்கள்லே மிக மிக முக்கியமான வாகனம் அப்படின்னா ரிஷப வாகனம். அதுக்கு முதல் நாள் குதிரை வாகனத்தை பற்றி சொல்லியிருந்தேன். இப்போ ரிஷப வாகனம் அப்படி அது என்ன அவ்வளோ முக்கியத்துவம் அப்படின்னு சொன்னால், ரிஷபம் அப்படிங்கிறது ஈஸ்வரனுக்கு நேர அமைக்கப்பட்டிருக்கும். என்னன்னா, நந்தியினுடைய மூச்சுக்காற்று ஈசன் மேலே படணும் அப்படின்ற ஒரு இது ஐதீகம் சொல்லுவாங்க. அது என்னன்னா, ஞான மார்க்கத்தில் நமக்குள்ளார உள் தொண்டை உள்நாக்கு இருக்கு இல்லையா, அதுக்கு பின்னாடி 2 துவாரம் இருக்கும். அந்த துவாரம் மிகப்பெரிய துவாரம், ஆனால் அடைப்பட்டு இருக்கு. அந்த துவாரத்தை திறந்து அதன் மூலியமாக மூச்சை இழுத்து விட்டு அது எந்த இடத்துல போய் சேருதோ அந்த இடத்துல தான் நம்ம உயிர் இருக்கு. ஈசன் அங்கே தான் இருக்கார். ஸோ இதை காட்டுறதுக்காக தான் இந்த நந்தி வாகனத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்க. ஆண்டாள் திருவடிகளே சரணம் சரணம்.